ஒருவேளை கிறிஸ்துவ நம்ம அறியாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்தவ அறியாத சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டா அது யாருக்குமே தெரியலனா அவங்க அதை எளிதாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவ அறிஞ்சிருக்கிற நாம நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டா பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அதை பார்த்துருப்பாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பாவ மனசு, நம்மளுடைய குற்ற உணர்ச்சி, நம்மளை எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற அந்த சர்வலோக பிதா கிட்ட போக முடியாத அளவுக்கு நம்ம பலவீனப்படுத்துது. அவருடைய வார்த்தையை வாசிக்க முடியாத அளவுக்கு கூட நம்ம பலகீனமாக நம்மளை உணர்றோம். சரி சரி, நம்ம தான் இப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பரலோக தந்தை என்ன சொல்கிறாருன்னு தெரியுங்களா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானா? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்பை நம்ம அளவிடவே முடியாதுங்க. ஆச்சரியமான அன்பாக இருக்குது. இப்படிப்பட்ட அன்பான தேவனை நம்ம கடவுளாக வச்சிருக்கிற நம்மளை விட பாக்கியமுள்ள ஜனம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. முன்னாடி நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? கிறிஸ்தவ அறியாமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய தவறு பார்த்தீங்களா? ஒருவேளை கிறிஸ்தவ அறியாத ஜனங்கள் பாவம் பண்ணிட்டு அந்த பாவத்தினால ஒருவேளை அவங்க மனம் வருந்தி அவங்களுடைய உள்ளம் பாரப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய முடிவு தற்கொலைத்தாங்க. ஆனால் நமக்கு கர்த்தர் நம்மளை மன்னிச்சு மறுவாழ்வு கொடுத்து நாம் மறுரூபம் ஆவறதுக்காகவே மீண்டும் ஒரு வாழ்க்கையவே கொடுக்குறார். இவ்வளவு அன்பான தேவனை நம்ம எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடவே கூடாது.